இசை அப்படி கேட்டா? அவ ஏதோ ஒரு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கேட்ட மாதிரி இருந்தது. அவ சாதாரணமா கேட்டிருந்தா குழந்தை தெரியாத உன்னை பத்தி கேட்கிற மாதிரி கேட்டிருப்பா. இவ எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கேட்டா. பிறந்த அன்னைக்கு எனக்கு மூச்சு பேச்சு இல்லாம இருந்திருக்கும், நீங்க மூச்சு காத்து கொடுத்துருப்பீங்க அப்படின்னு தெளிவா சொன்னால. அதுல இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ரத்தம் இல்லாம போயிருக்கும், நீங்க ரத்தம் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொன்னால. அதை எப்படி அக்கௌண்ட பார்த்த மாதிரி சொன்னா? பிறந்த கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ரத்தம் இல்லாம போயிருக்கும், நீங்க ரத்தம் கொடுத்துருப்பீங்கன்னு இவ எதை அடிப்படையா வச்சு சொன்னா? இல்ல, இதெல்லாம் நடந்திருக்கு. நடந்ததை என்கிட்ட சொல்லியிருக்கா. ஏன் நினைவுல இருக்கிறது எப்படி இவளுக்கு தெரியுது? நான் அதை கனவு தானே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் கனவு கண்டது எப்படி இவளுக்கு தெரியும்? அவ கேட்ட ஒவ்வொரு கேள்வியுமே என் நினைவுல இருந்தது. என் நினைவுல இருந்தது எப்படி அவளுக்கு தெரியும்? அதுதானே அவ கேள்வியை கேட்டா. என் நினைவு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அவ கேள்வியை கேட்டா. அப்படின்னா நான் நினைவா நினைக்கிறது நினைவு இல்ல, நடந்தது. நடந்த ஒண்ணுதான் அவ கேள்வியை கேட்டிருக்கா. தலை வலிக்குது, தலை வலிக்குது, தலை வலிக்குது. அது நினைவு இல்ல, நடந்தது. நடந்ததான் நினைவா இருந்திருக்கு. அதுதான் இவ கேள்வியை கேட்டிருக்கா. தலைவலிக்கு. என்னங்க? கோபப்படாதே. ஹாஸ்பிட்டலுக்கு போலாமாண்ணே? யா நான் பைத்தியமா? நான் பைத்தியமாடா? அண்ணன் ஏன் கோபப்படுறீங்கல்ல? தலை எதுவும் பொழிக்கானே? இல்ல இல்ல, என் பொண்ணுங்க தோட்டத்துல வச்சு சாமனை சோறு விட்டுட்டு இருக்கானே. சரி, நான் என் பிள்ளைய பார்க்கணும். சரிங்கண்ணே, வாங்க நான் கூட்டு போறேன். டேவிட் வருவான், இந்த கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் பார்க்க சொல்லு. சரிங்கண்ணே. ராத்திரி எங்க போன? அது வந்து ராத்திரி 1 மணிக்கு போற அளவுக்கு உனக்கு என்ன வெட்டி போடுற வேலை? நீ போனதுக்கான அந்த கழுவி கூட்டிட்டு போயிருக்க. நான் அவனை கூட்டிட்டு போல, அவன் தான் வந்திருக்கான். தோட்டத்தை தாண்டி போக கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்கா இல்லையா? கிங்ஸன் ஆர்டர் போட்டுதானா இல்லையா? வேலைக்கு போன வீட்டுக்குள்ள இருக்க போர் அடிக்கலாம். வீட்டுக்குள்ள இருந்தியா? தோட்டத்துல தோட கிடக்கு பரவாயில்லையா? வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்த மாதிரி இருந்தது. அதான் பகல்ல போனதுன்னா யாராவது கண்டுபிடிப்பாங்க. அதான் நைட்டு ரவுண்ட் அடிச்சு வரலான்னு போனேன். இதுக்கு நைட்டு தான உன்னை போட்டதுல இருந்து வசதியா இருக்கும். ஆனா நீ ஏன் கொண்டு கழுத்து கொடுக்க போயிருக்க? அப்படிதானே? நீ மாட்டின மட்டும் இல்ல, குடும்பத்தையே மாட்ட வச்சிருப்ப. நீ கொலைப்படுத்து போனதுக்கு இந்த வீட்டு பேரெல்லாம் சாவணுமா? கையில கூட்டிட்டு போன? நான் கூட்டு போல, அவன் தான் என்ன தேடி வந்திருக்கான். ஆமா, நீ போறத பாத்துட்டான், பின்னாடியே தேடி வந்திருக்கான். சரியில்ல, போனே இல்ல, வீட்டுல கொல்லிருக்கீங்களா? வீட்டுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க வேண்டியதா? இல்ல, வரணும் தான் நினைச்சோம். அதுக்குள்ள பிரச்சனை ஆகி போச்சு. சண்டை போட்டுக்கீங்க, அப்படிதானே? அயாம சண்டை போட்டுக்க அவங்கிட்ட? இல்ல சொல்லு, சண்டை போட்டது யார்கிட்ட? அடிக்கடி போட்டுருக்கீல்ல? கிங்ஸனுக்கு நினைச்சு போகல, போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு இருக்குது. இவன் அடிக்காம தான் வச்சிருக்கீங்களா? அடிச்சு போயிடுங்க அவனை. அது வந்து சண்டை எவன்கிட்ட சண்டைத்தியா? அசிங்கமா இல்ல, உங்ககிட்ட எவ்வளவு சண்டை போட்டுருக்கான்? நீ இருக்கிற இடத்துல இருந்தா இந்த அசிங்கம் எதுக்குல? இத பெரிய பஞ்சாயத்து ஆக்காம விட மாட்டாங்க போலுக்க. கவின் ஏதாவது உளறிடுவானோ? இல்ல கவினே, போச்சு, சொல்லி முடிஞ்சிடு. இல்லண்ணே, நாங்க வண்டி எடுத்துட்டு வந்தோம், வண்டி வந்து இடிச்சிட்டான். அதான்ல எவ்வளவு தைரியம் தான் உங்ககிட்ட அவன் சண்டை எடுத்திருப்பான். எவ்வளவு அந்த அளவுக்கு உன் தரம் தாழ்ந்து போச்சு, அப்படிதானே? இந்த குடும்பம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் சண்டை எடுத்திருக்கான், அப்படிதானே? இருட்டுல நாங்க யாருமே தெரியாதுல்லண்ணே. உன் கையை நான் முன்னு காலா பறிக்க போயிருந்தது. முதல்ல நீ எதுக்கு ராத்திரி வெளியில போன அத சொல்லு. எங்க சுத்தினாலும் அம்மா இங்கதான் வருவாங்க. நான் மட்டும் மகிமாவை பார்க்க போனேன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். இல்ல சும்மாதான். ஏற்கனவே ஜான அபியானி மேல கோத்தனாலேதான் இப்ப நான் மகிமான்னு தெரிஞ்சதுன்னா ஒன்று நாக்கிடுவா இல்லைன்னு சேர்ந்து. வாழ வா, உனக்கும் பயம் விட்டு போச்சுல. உனக்கு நீ சிக்கினதுக்கு நீ சிக்க வச்சிட கொடுக்க. நீ அந்த வீட்டுல வந்து போட்டு கொடுத்த? என்ன, நான் போட்டு கொடுக்கல, நீ தான் போட்டு கொடுத்துருக்க. டேய், சத்தியமா நீ தான் போட்டு கொடுத்த. ஆமா, நாம பண்ணதப்ப நானே வந்து போட்டு கொடுக்க மாதிரி. நீ வேற, நான் போட்டு கொடுக்கலண்ணே. நீ சொன்னதான் இசை சொல்லியிருக்கா. இசை சொல்லியிருக்காளா? இசை இன்னும் பார்க்கவே இல்லை. இசைக்கிட்ட சேரக்கூடாதான், நான் பொறுப்பை பார்க்கலையா, அதனால இசையை நீ பிரிச்சாச்சு. என்னடா உளறிக்கிட்டு இருக்க? சத்தியமா சொல்றேன், என் மேல சத்தியமா நான் இசையை பார்க்கவே இல்லை. எனக்கே அவளை பார்க்காம கிறுக்கு பிடிக்குது. இசை நீ சொன்னதான் எல்லாத்திட்ட சொல்லியிருக்கா.
சத்தியமா நான் இசைய பார்க்கவே இல்ல. இசை மட்டும் சொல்லல வச்சுக்க, எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. கேட்டியா? இசை தாண்ட சொல்லிருக்கா. அதுவும் அங்க நடந்ததா அச்சு பொருளாம அப்படியே சொல்லிருக்கா. என்ன ஆச்சரியமா இருக்கு. நான் எதுவும் சொல்லலனே. நீ என்னடா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? டேய், அங்க நடந்த அப்படியே சொல்லிருக்கடா இசை. என்ன ஒரே குழப்பமா இருக்குது. சத்தியமா சொல்றேன், நான் எதுவும் சொல்லல. நான் அவனை பார்க்கவே இல்ல. சத்தியமா இசைதான் சொன்னாங்க. அவன் எவ்வளவு தெனாவட்ட கேட்க மாட்டீங்களா? ஆமால, புள்ளதான் சொன்னான். இல்லனா எங்ககிட்ட போட்டு வாங்கினீங்களா? ஆமா, நீ அப்படியே வாய் திறந்து எல்லா உண்மையும் சொல்லிட்ட பாரு. உங்ககிட்ட போட்டு வாங்கிருக்கு. நீ இன்னும் முழுசா எங்களை வாயை திறந்துருக்க. என்ன ஒரே குழப்பமா இருக்குது. எல்லாம் உங்ககிட்ட சண்டை எடுத்து வரல. அப்படின்னா நம்மளை காப்பாத்துனது யாருல தெரியலையா? நான் உன்ட்டு சொன்னேன், ஏதோ மேஜிக் மாதிரி இருக்குன்னு சொன்னா சொல்லலையா? அவன் 2 நாளாக கை கோத்து நிக்க பாரு. முத செயல தப்பெல்லாம் செஞ்சுட்டு. ஆனா நாங்க எந்த அடியுமே வாங்கலையே. நீ வாங்கன்னு யாரல சொன்னா? நீ கொடுத்திருக்க. அவனை பாசத்துல கொண்டு சேர்த்துட்டாங்க. நீ தான அடிச்ச. ஒண்ணுல நீ போட்டு மிதிச்சிட்டு கிடந்த. அப்புறம் நான் தான் வந்து காப்பாத்துறேன். டேய், நீ தான் அவனை தூக்கி போட்டு மிதிச்சிட்டு கிடந்த. நான் தான் ஏதாவது கேஸ் ஆயிடக்கூடாதுன்னு இழுத்துட்டு வந்தேன்டா. பாரு, பிரச்சனை வந்தா என்ன மாட்டி விடுற பத்தியா? சத்தியமா சொல்றேன், நீ தான் போட்டு மீறி மிதிச்சிட்டு கிடந்த. நான் வந்து உன்னை இழுத்துக்கிட்டு வந்தேன். குடிக்காதன்னா கேட்கல. இப்ப பாரு, நீ பண்ணதை நான் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு தண்ணடிக்க பழக்கமே கிடையாது. அந்த பழக்கம் உங்களுக்கு உண்டு. 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுங்கள. என்ன நடந்தது? அந்த அளவுக்கு போல. உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கு? அது தெரிஞ்ச நான் ஏன்டா இப்படி அடி வாங்கிட்டு இருக்க? எனக்கு நீ போட்டு அவன் அடிச்சது மட்டும் தான் ஞாபகத்துல இருக்குது. என்ன மாட்டி விட்டா கொண்டுருவேன் பாத்துக்க. அண்ணனு பார்க்க மாட்டேன். நீ தானே அவனை போட்டு மிதிச்சிட்டு கிடந்த. நான் வந்து காப்பாத்தினேன். அவனை ஆஸ்பத்திரியிலே செத்து இருக்குது. 2 பேரும் தூக்கி போட்டு மிதிச்சிருக்கீங்க. ஆஸ்பத்திரி கிடக்காம இசையோட அத்தை பையன்கிட்ட உங்களுக்கு என்ன வம்பே? இசையோட அத்தை பையனா? இசையோட வளப்பப்பாவோட தங்கச்சி பையன்கிட்ட. இவங்க என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க? அது மகிமாவை தெரிச்சு வாக்குவாதம் தான் நடந்தது. வாக்குவாதம் தான் நடந்துச்சு. நம்ம அடிக்கலையே. டேய், நமக்கு பதில எவனா அடிச்சிருக்காண்டா. ஏன் அடிச்சிருக்கீங்க போட்டு? அவன் முன்னாடி இசைக்கிட்ட வம்பு எடுத்துட்டாலேவா? அவன் ஒரு பலகார பையன். அவனை போட்டு எதுக்கு அடிச்சிருக்கிய? பேய் அடியா? பேய் அடியில, பேய் தான் அடிச்சிருக்கேன். சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கலாம். டேய், சத்தியமா நாம தான் அடிக்கவே இல்லையா? யார் அடிச்சாலும் தெரிஞ்சுக்கணும். சீக்கிரமா. என்னண்ணா, எங்க கிளம்பிட்டு வேண்டியவளா? அடிச்சு போட்டவன் உசோட இருக்கானா செத்துட்டானான்னு பார்க்க போறானு நினைக்கிறேன். நாங்க அடிக்கவே இல்ல. அடிக்காமதான் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டானா? இப்பதான் அவங்க அம்மா என்ன ஆடிட்டு போயிருக்கு. நீங்க 2 நாள் அடிச்சிருக்க வேண்டியவரா? எதுக்கு இப்ப போய் வம்பு எடுத்துக்க ரோட்ல போய்? நம்மளே நேரம் செய்யலாம தான் தோட்ட வீட்டுக்கு வந்திருக்கோம். நீங்க எல்லாம் வெளிய போய் சண்டை எடுத்துட்டு இருக்கீங்க. பாக்குறது மட்டும் தான் நம்ம பண்ணணும். இவன் 2 நீ வீட்டை விட்டு எங்கயாவது போனாங்க காலை கரிச்சு போடுங்க. அம்மா, என் கோட்டுங்க ஹாஸ்பிட்டலுக்கு நேரம் ஆயிட்டு. சரி, நீ அலை பார்க்க போகல? போனவா வருவா. நான் அவனை கூட போக முடியாது. அந்த புள்ள தானா போகல. நீ விரட்டி விட்டு போச்சுடி. ஒழுங்கு மரியாதையை கூட்டிட்டு வா. இவருக்கு பொண்ணு கிடைக்கவே பெரிய விஷயம். இவர் சண்டை போட்டு அனுப்பி வர விட்டுருக்காரு. சும்மா இருங்க. ஆமா, இவங்க 2 நக்கலை பாருங்களேன். வந்தேன்னு வச்சுக்க. ஆமா, உனக்கு எப்படி பொண்ணு கிடைக்கணும் நானும் பார்க்க தானே போறேன். அப்படி சொல்லுங்கப்பா. அவனுக்கு பொண்ணு கிடைக்காதுன்னு எங்களுக்கும் தெரியும். நீ கடிச்ச புளியா எழுந்தாத. ஒழுங்கு மரியாதை கூட்டிட்டு வா. என்ன பெரிய அசிங்கமா போச்சுட்டேனே. போதும்டா, போதும். எனக்கு பொண்ணு கிடைக்கதே பெரிய விஷயம். இதுல ரோசப்பட்டு அந்த பிள்ளை விரட்டி வர விட்டுருக்கான். இவனுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமாக்கும்னு நினைச்சேன். சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போக இந்த பிள்ளைய பார்த்துட்டு போ. நாளா போக முடியாது. சொல்ல போனால போட்டோம். வேணும்னா வருவா. ஆமா, இவர் அப்படியே குணச்சில உன்னை தேடி வருது. மொரட்டு பயலே. ஊர்ல மட்டும் சண்டி தந்தன பண்ண வேண்டியது உன்னை தேடி வருவாளா? தேடி இல்லை, பொண்ணு கிடைக்க மாட்டேங்கல. போல எப்பா அவன் சிரிக்காப்பா. இல்ல, அவன் மட்டும் சிரிச்சுட்டு போறான். அவனுக்கு எப்படியும் பொண்ணு கிடைக்காது. உனக்கு கிடைச்சிருக்கல. போ. இருமோனே, ஒண்ணு இல்லனே. நடிக்காதன, உள்ளுக்குள்ள சிரிக்கன்னு எனக்கு தெரியும். இப்ப நீ எதுக்கு வச்சிருக்க? இல்லனே, ராணி அன்னைக்கே வந்து ரோசப்பட்டு போயிட்டாங்களே, அதான். என்ன குடும்பமா சந்திச்சிருக்கீங்களா? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அஞ்சரல என்ன தப்பு இருக்குது? அந்த பிள்ளைக்கு ரோசை வந்துட்டு. அந்த பிள்ளைக்கு என்ன? ஏன் அவளுக்கு கோவம் ரோசனை வரக்கூடாதா? அவளுக்கு வராது. அவளுக்கே நீ வர வச்சிட்டியே, அத நினைச்சு சிரிக்கானவே. ஏய், அவ எப்பனாலும் என்ன தேடி வருவா. பாப்பமால நான் கூப்பிட போகாமலே அவ என்ன தேடி வருவா. ஆமா, வருவா.
இவனை என்ன சொல்ல உனக்கு புரியல? ரோசனா என்னன்னே தெரியாதவளுக்கே ரோசை தவற வச்சுட்ட. அவ உன்னை தேடி வருவா. அதெல்லாம் வருவா. டேய் அப்ப சொன்னா கேளு, இந்த விஷயத்துல மட்டும் பிடிவாதம் பிடிக்காத. பெரும் நஷ்டம் உனக்கு தான், பாத்துக்க. முடியாது, நான் ஒண்ணு கூப்பிட்டு வர மாட்டேன். அப்போ பொண்டாட்டிங்க வார்த்தைய உன் அகராதில இருந்து எடுத்துரு. ஓடட்டு அடிச்சு மத்துக்க ரஸ்கல். அண்ணே போற வழி பக்கத்து தெருவுதான், போயிட்டு போயிருங்கண்ணே. ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டோம்னே. டேய் மட பையல, எங்கதான் ரோசை வைக்கணும் உனக்கு தெரியாது. டேய் பொண்டாட்டிக்கிட்டே ரோசப்படுவாங்க. சப்பா நானும் அவகிட்ட இறங்கி போக மாட்டேன். நஷ்டம் உனக்கு தான் சொல்லி போட்டேன். அப்பா இதுக்கு மேல ஓப்பன சொல்ல முடியாது, பாத்துக்க. அப்பா 2 நாள் கூட அவ இல்லாம உன்னால இருக்க முடியாது, சொன்னா கேளு. இப்ப ரோசத்துல கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க, அவ்வளவுதான். ஒழுங்க கூட்டிட்டு வாப்போ. இல்லையா என்னாலலாம் அவ இல்லாம இருக்க முடியுமா? அதுக்கப்புறம் ஓம்பாடு மவனே பாத்துக்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நானும் ஒன்னும் போக மாட்டேன், நானும் ஒன்னும் தாங்கி போக மாட்டேன். அவதான ரசத்துல போனா போட்டோம், நான் திட்டக்கூடாதோ? புசம் தானே கோத்தண்டு திட்டு, அதுக்காக போயிருவாளோ? நான் தாங்கிக்கிட்டு போகணுமா? தாங்கிக்கிட்டு போக பாருங்க, தாங்கிட்டு போறவன் தாங்கிக்கிட்டு. நான் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவேன், நானும் போக மாட்டேன். வேணா தேடி வருவா. அவளுக்கு என்ன பார்க்காமலாம் இருக்க முடியாது. நினைப்புதான் பொழப்ப கெடுக்குமா, பாத்துக்க. அப்பா ஆமல அப்பாவே வச்சிருங்க, தாத்தா வைக்கிறாங்கல. நீங்க வேற ஏன் பாசி கட்டிக்கிட்டு, இனி வேற என் மைண்டு ஃபுல்லா அதுலயே ஓடும். அப்பா கூட்டில போ மாட்டேன், தாத்தா ஒன்னும் பாத்துக்க. அப்பா இல்ல இல்ல. நீ இன்னும் 1 மணி நேரம் வாய்க்குல தான் வச்சிருப்ப, ஒழுங்கா வாயில போட்டு முழுங்கிரு. இன்னும் கொண்டு வந்த தோசையே குறையல, போதுமா? நீ என்னதான் நடிச்சாலும் சரி, ஆமா இன்னைக்கு சாப்பிட்டதா போகணும். எவ்வளவு கணி சாப்பிட்ட? நானும் காடு கரையெல்லாம் சுத்திட்டு வந்துட்டேன், 4 வாய் கூட நீ வாங்கல, ஒழுங்கா வாங்கிரு. என் செல்ல பிள்ளை, என் தங்க பிள்ளை, இன்னும் 2 வாய் வாங்கிரு பாப்போம். நீ என்னத்தான் மாமான்னு சொன்னாலும் சரி, நான் இன்னைக்கு இவ்வளத்தையும் உருட்டாம நான் இருந்து போக மாட்டேன். ஒழுங்கா சாப்பிடு வா, என் தங்க பிள்ளை, என் வயிறு பிள்ளை, வா ஒரு வாய் சாப்பிட்டு. நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன். நாங்க சாப்பிடுவோம், எங்களுக்கு பிரச்சனை இல்ல, நீங்க தான் சாப்பிட வேண்டிய பத்துக்காங்க, அதான் பெரிய பிரச்சனை. நான் எப்படி சாப்பிடுறேன்னு பாருங்க, அந்த பிளேட்டை கொண்டாங்க. வேண்டாம், என் கையில இருக்கும் போதே புடுங்கி எங்க போடலான்ட்டு அலையுதா, இதை உன் கையில வந்துட்டோ அப்படி காக்காக்கு குருவிக்குன்னு போட்டுட்டு நீ பாடு வெறுமையா சுத்துவேன். சாக்கிட்டு வேணுமாமா? மாமா என் தங்க புள்ள, என் செல்ல புள்ள, என் வயிறு இல்ல, இங்க வா. வான்னு அழகு போல வந்து நிக்கா பாரு. மாமா இன்னும் ஒரே ஒரு வாய் தான் சாப்பிடணும்னா? ஒரே ஒரு வாய் தான். சரி ஒரு வாய் நீ சாப்பிட்டா போதும். அது எப்படின்னு சாமனுக்கு மட்டும் பேசுறது கேட்டிருக்கு, பேசுனது கேட்டிருக்கு. அவங்க திரும்ப பேச முயற்சி பண்ணிருக்காங்க, நிறைய விஷயங்களை சாமன் கூட ஷேர் பண்ணிருக்காங்க. ஆனா சாமனுக்கு அது எதுவுமே தற்செயலா நடந்ததா நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அதெல்லாம் தற்செயலா நடந்ததே இல்ல. அண்ணன் இதை சொன்னாலும் நம்ப மாட்டான். இது எப்படி, இதை நாம நம்புறோமா நம்பாம போறோமாங்கிறது விஷயம் இல்ல. நீ லேட்டஸ்டா கூட சில டாக்குமெண்ட்ரி படிச்சிருப்பான்னு நினைக்க, அதாவது முன்ஜென்மா எடுத்து வந்திருக்கேன்னு. அதான் ஏதோ ஒரு ஊர்ல கூட ஒரு சின்ன பையன், நான் இந்த அரண்மனையில தான் பிறந்தேன், இந்த இடத்துல இது இருக்குது அப்படின்னு ரொம்ப நாளா கரெக்டா சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோன்னே அந்த இடத்துக்கே அவங்க போகும்போது அந்த பையன் கரெக்டா இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல அது இருக்குன்னு கரெக்டா சொல்லியிருக்கான். அந்த சின்ன பையன் சொன்னது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த அரண்மனையில வாழ்ந்த ஒரு ராஜாவோட எல்லா டைரி ட்ரெஸ் எல்லாமே. ஆனா இந்த சின்ன பையன் அதை கரெக்டா இது இந்த இடத்துல இருந்தது, இங்க போனேன், இங்க பண்ணேன், அதை பண்ணேன்னு கரெக்டா சொல்றான். அப்போ ராஜா தான் மறுபடியும் பிறந்து வந்திருக்காருன்னு எல்லாரும் நம்பினாலும் சில பேர் இதை நம்ப மாட்டாங்க. நம்புறவங்களுக்கு நம்பிக்கை, நம்பாதவங்களுக்கு ஒண்ணு இல்ல. இது நான் மறு ஜென்மம்னு சொல்ல வரல. சில பேரால சில விஷயங்களை உணர முடியும், சில பேருக்கு அந்த அளவுக்கு அவங்க ஆன்மா வேலை செய்யும். புரியல? அதாவது மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அத்தியாயம், அதாவது முகாந்தரம். இந்த பூமிக்கு மனுஷனா வர எல்லாருக்குமே ஒரு முகாந்தரம் உண்டு. ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் இந்த பூமிக்கு நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். நான் இது சைக்காலஜில படிச்சது, அதை வச்சு சொல்றேன். சில பேருக்கு ஆவிகள் பேசுறது நிச்சயமாவே கேட்கும். ஆனா அது அவங்க கிட்ட கேட்டா கனவுல கேட்டதாவும் இல்ல எங்கேயோ கேட்ட குரலாவும் தான் அதை நினைப்பாங்க. அது ஆவி பேசுறது அப்படின்னு நம்ப மாட்டாங்க. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, அவ்வளவுதான். இது நமக்கு எல்லாருக்குமே இது நடக்கும். நாம அன்னைக்குதான் அந்த இடத்துக்கு போயிருப்போம். ஆனா
நமக்கு என்னமோ அந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். திரும்ப திரும்ப அந்த இடத்த பார்த்த மாதிரியே நமக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றும். அது மட்டும் இல்ல, சில பேர்கிட்ட அன்னைக்கு தான் பேசியிருப்போம், ஆனா பல வருஷம் அவங்க கிட்ட பழகுன மாதிரி உரிமையோட பழகுவோம். இன்னும் சில நேரங்கள்ல எதிர்த்தாலும் ஒருத்தர பார்ப்போம், ஆனா அவரை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா சத்தியமா நம்ம பார்த்திருக்க மாட்டோம். நம்ம யோசிப்போம், நம்ம சொந்தக்காரா இருப்பாரோ, நம்ம வேற எங்கேயா பார்த்திருப்போமோ, இவர்கிட்ட பேசியிருப்போமோ, அப்படி அக்குறிட்டு அவரை எங்கேயோ பார்த்த மாதிரியே நமக்கு தோணும், பேசியிருக்க மாதிரியே தோணும். இது எல்லாமே சும்மா இல்ல, நிஜமாவே ஏதோ ஒரு வழியில நம்ம அவங்கள சந்திச்சிருப்போம். ஒண்ணு கனவுல இருக்கலாம். கனவுங்கிறது சும்மா படுத்தோன்னு வர்ற வேற கனவு கிடையாது. அது வெறும் நினைவுகள். அதாவது நம்ம மனசுல அரைச்சிட்டு இருக்க பாரம், கவலை, சந்தோஷம், அது வந்து கனவா வரும். அதுக்கும் நம்ம ஒரு இடத்த பார்த்த மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறோமே, அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. முதல்நிலை கனவு அப்படிங்கிறது படுத்த உடனே லைட்டா வரக்கூடியது. இரண்டாம் நிலை அப்படிங்கிறது முன்னாடி நமக்கு சின்ன பிள்ளையில நடந்தது சில விஷயங்கள் அதோட கம்பேர் பண்ணி வரும். அதாவது ஆழ்ந்த தூக்கத்துக்கு முன்னாடி வரக்கூடியது. அது பாதி பேருக்கு ஞாபகமே இருக்காது. காலையில எந்திரிச்சு பார்த்தா ஞாபகமே இருக்காது. நைட்டு கனவுல அதுல பாம்பு வரும், பள்ளி வரும், இல்ல ஒரு மிருகம் நம்மள கடிக்க மாதிரி வரும். பார்த்து பயப்படுவோம். ஆனா விடிஞ்சு பார்த்தா அந்த கனவு கண்டதே நமக்கு ஞாபகத்துல இருக்காது. அது ரெண்டாம் நிலை ஆழ்ந்த தூக்கம். அதாவது நாம எங்க இருக்கோன்னே தெரியாம, நம்மள அறியாம நம்ம மூளையை சேர்ந்து தூங்குறதுக்கு பேர் தான் ஆழ்ந்த தூக்கம். அதுலதான் பல ரகசியங்கள் தென்படும். நம்ம கிட்ட யாராவது பேச நினைக்கிறாங்களோ அவங்க பேசுறாங்க. அப்போ அப்படிதான் சாமன் என்கிட்ட அத்தை பேசிப்பாங்களா? அப்படி சொல்ல முடியாது. சில பேருக்கு பக்கத்துல நின்று பேசுறது யாரோ தனக்கு உணர்த்தின மாதிரியே இருக்கும். இப்போ ரோட்ல போய்கிட்டு இருப்போம், திடீர்னு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நவுண்டு வருவோம். கரெக்டா நவுண்டு வந்த நேரம் பார்த்தா ஒரு மரக்கிளையோ இல்லைன்னா ஒரு சின்ன ஆக்சிடென்டோ நடக்கும். அதெல்லாம் எப்படிங்கிற அப்படி தப்பிச்சவங்க கிட்ட கேட்டுப்பாரு, நிஜமா சொல்லுவாங்க. எங்க அப்பா தான் காப்பாத்திருப்பாரு. ஏன்னா அவங்க அப்பா இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இல்லாம இந்த மண்ணை விட்டு போயிருக்கலாம். அவங்களாலதான் அவங்கதான் இதை காப்பாத்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்காக அவங்க பார்த்தாங்களா? பார்க்கல. அது ஒரு மாதிரி உணர்வே. அப்படிதான் சாமன் எனக்கு வந்திருக்கணும் நான் நினைக்கிறேன். அது எப்படின்னு, அது விஷ சாப்பாடு, இதை நீ சாப்பிடக்கூடாதுன்னு இசை தட்டி விட்டுருக்கான். அதான் சொல்றேன்லடா, அதான் ஒரு ஊந்துதல். இல்ல உண்மையிலே இசைய அத்தை காப்பாத்திருக்கிறதுக்காக ஏதாவது பண்ணிருக்கலாம். அது சரிடா, அப்படி யார்டா இசைக்கு விஷத்தை வச்சதே? அன்னைக்கு வீட்டுல யார் யார் இருந்தாங்கன்னு சரியா தெரியல. நல்லா யோசித்து போதா. வீட்டுல இருக்கவங்க சத்தியமா வச்சிருக்க முடியாது, வெளில இருந்து வந்தவங்க தானே வச்சிருக்க முடியும். அதுலயும் வீட்டுல நாமெல்லாம் இருக்கோம்னு தெரிஞ்சும் விஷம் வச்சிருக்குது. இன்னொன்னு சாமன் தான் சாப்பாடு உருட்டான்னு தெரிஞ்சும் வச்சிருக்குன்னா தைரியமா வச்சிருக்குடா. தைரியமா வச்சிருக்குன்னா வீட்டுல உள்ள ஆளுதான் வச்சிருக்கணும். யாருடா? எப்படி பண்ணாலும் மாட்டவே மாட்டோம்னு தெரிஞ்சுதான் வச்சிருக்கணும். அப்படி ஒருவேளை நம்ம வீட்டாட்கள் கொண்டு வைக்கலன்னா வெளியில இருந்து யாரோ உள்ள வந்து வச்சுட்டு அப்புறமா வெளியில போயிருக்காங்க. அதனால கூட வீட்டாட்கள் தைரியமா இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அது விஷம்னு தெரிஞ்சிருக்காது. எனக்கும் அப்படித்தானே தோணுது. யாரோ வீட்டுக்குள்ள வந்துதான் வச்சுட்டு போயிருக்காங்க. அதுல இருந்து சாமனை இப்ப யாருமே சாப்பாடு உருட்ட விடுறதே இல்ல. சாமனை சாப்பிட்டு பார்த்து அரை மணி நேரம் ஒன்னும் ஆகலன்னா தான் இசைக்கே உருட்டி விடுறாரு. இப்படி எப்பவும் நம்ம பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நிரந்தர தீர்வு காணணும். அங்க பாரு, என் தங்க பிள்ளை கோபப்படாம வாங்கி சாப்பிடுமா? இசை சாப்பிடு. என்னால உனக்குள்ள இருக்க முடியல அம்மா. அம்மா என்னால உனக்குள்ள இருக்க முடியல அம்மா. அம்மா நான் உனக்குள்ள இருக்கணும் அம்மா. அப்பதான் காப்பாற்ற முடியும் அம்மா. அம்மா என்னால உனக்குள்ள இருக்க முடியல அம்மா. என்ன வாங்கிக்க அம்மா. அம்மா அம்மா நான் உன்னை விட்டு போக கூடாது அம்மா. உன்னை பேர் யாராலையும் காப்பாற்ற முடியாது அம்மா. இன்னும் நிறைய விஷயங்களை நிறைய ரகசியங்களை நான் சொல்லல. என்னால உனக்குள்ள இருக்க முடியல அம்மா. அம்மா 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 நான் உன்னை விட்டு போறேன்னு நினைக்கிறேன் அம்மா. அம்மா 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 எனக்கு உனக்குள்ள இருக்க முடியல அம்மா. அம்மா 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 இசை தங்கம், என்னம்மா பண்ணுது? என்னம்மா பண்ணுது? எனக்குள்ள என்னம்மா பண்ணுது? என்ன பண்ணுது? எனக்குள்ள இருந்து என்னம்மா போன மாதிரி இருந்தது. என்ன என்ன எனக்கு என்னம்மா பண்ணுது?
அம்மா நான் வந்த வேலை முடியலம்மா. அம்மா அம்மா எனக்கு பயமா இருக்கு அம்மா. நான் வந்த வேலை முடியல. நான் உங்களை காப்பாத்தணும். காப்பாத்தி விட்டுட்டு தான் நான் போவேன். அம்மா என்ன உனப்பெல்லாம் வாங்கிக்க அம்மா. அம்மா நான் தெரியல உனக்கு. அம்மா அம்மா என்ன யாரோ இழுக்கறாங்க அம்மா. என்ன யாரோ இழுக்கறாங்க அம்மா. அம்மா அம்மா நான் உனக்குள்ள இருக்கணும் அம்மா. அம்மா உன்னால முடியும் அம்மா. அம்மா வாங்கிக்க அம்மா. அம்மா அம்மா வாங்கிக்கம்மா. நான் உன்னை காப்பாத்தணும். உன்னை காப்பாத்தாம போயிடுவோம். நமக்கு பயமா இருக்குமா? அம்மா யாரோ என்ன இழுக்கறாங்க அம்மா. அம்மா அம்மா உனக்குள்ள இருக்கணும் அம்மா. அம்மா விட்டுறாதம்மா. உன்னால முடியுமா அம்மா? உன்னால முடியுமா அம்மா? உன் கண்ணுக்கு நான் தெரியணும் அம்மா. அம்மா அம்மாவை விட்டுறாதம்மா. அம்மா உன்னை காப்பாத்தணுமா? அம்மா உன்னை காப்பாத்தணுமா? ஜானுக்கு என்ன ஞாபகம் வரணும். கிங்ஸ்லிக்கு எல்லா உண்மையும் தெரியணுமா? தலை பயங்கரமா வலிக்குது. கேன்சர் கேன்சர். தலை வலிக்கு. இசைக்கு ஏதோ ஆபத்து. இசைக்கு ஆபத்துடா. இசைக்கு ஆபத்துடா. இசை ஆபத்து நெருங்குதுடா. இசை ஆபத்து நெருங்குதுடா. சம்பளிங்கம் சம்பளிங்கம் சம்பளிங்கம். எனக்கு ஏதாவது ஆக போகுது. எனக்கு ஏதாவது ஆக போகுது. யாரும் ஏதோ பண்ணுறாங்க. தலைவலிக்கு தலைவலிக்கு தலைவலிக்குது தலைவலிக்குது. அம்மா அம்மா உன்னை நான் காப்பாத்தணும் அம்மா. அம்மா அம்மா செம்பிளிங்கத்திட்ட மட்டுமாவது நான் சொல்லிட்டு போயிருந்தேன். சாம் சாம் ஐயோ நான் இசைக்குள்ள இருந்த மட்டும் சாமுக்கு கேட்கும். எனக்கு இசைக்குள்ள போக முடியலையே. இசை நான் பேசுறது உனக்கு புரியுதா? என் பிள்ளைய நான் காப்பாத்தணும். என் பிள்ளைய நான் காப்பாத்தணும். என் பிள்ளைய நான் காப்பாத்தணும். என் பிள்ளைய நான் காப்பாத்தணும். தங்கப்புல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு மாமா பாரு மாமா பாரு. என்ன என்ன பாத்துக்கிட்டு இருக்க? யாரோ அழுத மாதிரி இருக்கு மாமா. யாரோ அழுத மாதிரி இருக்கு மாமா. இல்ல தங்கப்புல இங்க யாரு இருக்கா? இங்க யாருமே இல்லையே. இல்ல மாமா எனக்கு அப்படி தோணுது மாமா. அம்மா அம்மா அது நாதாம்மா. அம்மா உனக்கு உணர முடியுதாம்மா? ஐயோ நான் அவளுக்குள்ள இருந்தா மட்டும் தானே அவளால எதுனாலும் புரிஞ்சுக்க முடியும். நான் அவளுக்குள்ள இருக்க முடியலையே. அம்மா அம்மா எனக்கு சொல்லடிய பிள்ளைகிட்ட அவளால உணர முடியுது. அம்மா 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 நாதா அம்மா அழுற. அம்மா அழுறேம்மா. அம்மா அழுறேம்மா. அம்மா அழுறேம்மா பாருமா. இல்ல மாமா என் பக்கத்துல யாரோ அழுற மாதிரி எனக்கு தோணுது மாமா. மாமா யாரோ அழுறாங்க மாமா. மாமா மாமா இசை என்ன அப்பல ஒண்ணு என்ன சொல்லுக்கு? யாரோ அழுற மாதிரி இருக்கு மாமா. யாரோ அழுற மாதிரி இருக்கு மாமா. இசை அதுல ஒண்ணு இல்ல. சம்பளிங்க சம்பளிங்க சம்பளிங்க. என்னாச்சு? ஏன் இசைய மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா? அந்த துணில படத்துல இருந்து இப்படிதான் இருக்கா. சம்பளிங்க சம்பளிங்க நானது உனக்கு தெரியாதடா. டேய் உன் அத்தடா. நீ என் கூட இருப்பிய உனக்கு தெரியாதானா? உன்னை வளர்த்தோட நாதாண்டா. உன்னை வளர்த்தோட நாதாண்டா. உனக்காக நான் நிக்கிறது உணர முடியாதா? இசை என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா? ஒழுங்கா சாப்பிடு. ஐயோ ஐயோ நான் எப்படியாவது புரிய வைக்கணுமே. என்ன யாரோ இழுக்கிறாங்க. என்ன யாரோ இழுக்கிறாங்க. என்ன பண்ணு என்ன பண்ணு? அது ஒண்ணு இல்ல. அவளுக்கு சரியா ஓய்வு இல்ல. அவ எங்க தூங்குறா? வா வந்து தூங்க வா. இல்ல இவ ஏன் ஒரு மாதிரி பண்றா? யார் அழுதா? தெரியல மாமா. யாரோ அழுற மாதிரி எனக்கு தோணுது மாமா. அழுற மாதிரி தோணுதா? இசை என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா. அதை திரும்ப என்கிட்ட சொன்னது கூட அவளுக்கு ஞாபகத்துல இல்ல. என்ன நடக்குது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்கிட்ட சொன்னதே நான் திரும்ப அவகிட்ட கேட்டா அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நான் எப்ப சொன்னேன்னு கேக்குறா.
செம்பலிங்க செம்பலிங்க, டேய், என்னை யாரோ இழுக்கிறாங்கடா. நான் போக கூடாது. நான் போன இசையை காப்பாற்ற முடியாது. இங்க பாரு, உனக்கு புரியுதா? நான் உன்னை நிறைய வாட்டி இசை கிட்ட கூட்டு வந்ததுனால உனக்கு அந்த உணர்வு வந்திருக்குது. டே டே, என்ன பாருடா. நான் தானே உனக்கு இசையை காட்டுனேன். நான் தானே உனக்கு இசையை காட்டுனேன். சரி இசை வா போலாம். என்னை யாரோ இழுக்கிறாங்க. நான் என் பிள்ளை விட்டு போக மாட்டேன். என் பிள்ளை விட்டு போக மாட்டேன். என் பிள்ளை விட்டு போக மாட்டேன். அம்மா 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 அம்மா, என்னை விட்டு போயிடாத அம்மா. என்னை விட்டு போகாத அம்மா. என்னை வாங்கிக்கம்மா. அம்மா உன்னால முடியாமோ என்னை பாரும்மா. அம்மா எனக்கு இன்னும் வந்த வேலை முடியல அம்மா. அம்மா அந்த வேலை முடிக்காம போனா அம்மா ஆத்மா சாந்தி அடையாதும்மா. ப்ளீஸ்மா. அம்மா அம்மா, நான் போறேம்மா. அம்மா ஆத்மா சாந்தி அடையாம போறேம்மா. இதுக்கு மேல எனக்கு நிக்க முடியலம்மா. என் வேலை வந்துட்டு நான் போறேம்மா. நான் போறேம்மா. போறேம்மா போறேம்மா. அம்மா அம்மா ஒரு வாட்டி முகத்தையாவது காட்டம்மா. அம்மா போறேன் பாரு. அம்மா போறேன் பாரு. சரி வா தூங்க வா. தூங்குதா? இப்ப இவ தூங்குனா நான் அவளுக்குள்ள போகலாம். சாம், அவளை தூங்க வை சாம். சாம், சீக்கிரம் தூங்க வை சாம். சாம், தூங்க வை சாம். ஒருவேளை அவ தூங்குனா நான் அவளுக்குள்ள போக முடியும். அவ ஆத்மாக்குள்ள என்னால போக முடியும். இசை, அம்மு அம்மு அம்மு. செம்பலிங்க செம்பலிங்க செம்பலிங்க, மூலக்காரே யோசிச்சுட்டான். டேய் செம்பலிங்க, அப்படின்னா நான் நிக்கிறது உன்னால உணர முடியுது அப்படிதானே? செம்பலிங்க செம்பலிங்க, நான் உங்களை விட்டு போக கூடாதுடா. இவனால உணர முடியுது. இவனால உணர முடியுது. டேய், நீ இசைய ஆத்மாத்மாவா விரும்புறேன்னு எனக்கு தெரியும். உன்னால அவளுக்குள்ள வாழ முடியும்னு எனக்கு தெரியும். நீ அவளை ஆத்மாத்மாவா விரும்புற. அவளுக்குள்ள என்ன பண்ணுதுன்னு உன்னால உணர முடியும். டேய் செம்பலிங்க செம்பலிங்க. என்னடா சுதி, என்ன கத்துற? இசை, ஏய் வாடி. இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு. கிங்ஸ் இப்படி பண்ண மாட்டானே. தோற அம்மு வாடி. அம்முவா யாராது? என்னமோ இருக்குது. செம்பல இசைய பலன்னு வரன. என்னல உள்ள அடிக்க சொல்ற? சொட்ட என்ன கிங்ஸ் இப்படி நிக்கன்னு பார்த்தல. அடினே சொன்னதை செய்ய. அடி நான் அடி. நான் அடிச்ச இப்ப செத்துடா. நீ அடி. என்னல இருக்கால பிடிச்சு உனக்கு? நீ அடிக்கியா இல்ல நான் அடிக்கட்டுமா? கிங்ஸ் நான் அடிக்க. புள்ளை யாராவது தொட்டீங்க தொலைச்சு நான் தொலைச்சேன். சாம் சாம், தடுக்காத சாம், ப்ளீஸ் சாம். நான் அவளுக்குள்ள போகணும். இல்ல நான் அவளை காப்பாற்ற முடியாது. அவளை காப்பாத்துறதுக்கு தான் அடிக்க சொல்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ், நான் அவளுக்குள்ள போகணும். நான் அவளுக்குள்ள போகணும் சாம். சாம் தடுக்காத சாம். சாம் தடுக்காத சாம். இசை வாமா வீட்டுக்கு போலாம். இவங்க ரெண்டுக்கும் பைத்தியம் முடிச்சிருக்கேன். சொன்னதை செய்ய. ஆமா ஆமா. புள்ளை யாராவது தொட்டீங்க கொல்லிடுவேன். வேண்டாம் வேண்டாம் சொன்ன போய் நீ அடி பாத்துக்கலாம். வேண்டாம் தொட்டீங்க கொல்லிடுவேன். என்ன புள்ளி அடிச்சுட்ட? ரொம்ப தேங்க்ஸ்டா செம்பலிங்க. செம்பலிங்க, நீ சொன்ன மாதிரி அவளை நீ காப்பாத்திடுவ. ஏன்னா உன் காதல் ஆத்மாத்மான காதல். உன் காதல் ஆத்மாத்மான காதல். இனி யாராலும் என்னையும் அம்மையும் பிரிக்க முடியாது. என்னையும் பொண்ணையும் பிரிக்க முடியாது. உன் அப்பனே மாதிரி நீயும். உன் தியாகத்துக்கு ஈடு இல்ல. உன் அப்பா செஞ்ச தியாகம் இருக்கு பாரு, அதுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே இல்லடா. அவன் எனக்கு செஞ்ச தியாகம் இருக்கு பாரு, அதுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. நான் இசைக்குள்ள இருப்பேன். இசைக்குள்ள இருந்து உன்கிட்ட எல்லா ரகசியத்தையும் சொல்லுவேன். அவளுக்குள்ள இருந்து உனக்கு எல்லா விஷயத்தையும் நான் தெரியப்படுத்துவேன். என்னடாச்சு? என்னடா புள்ளி அடிச்ச? அவளே நல்லதானே இருக்கா, விடு. எனக்கு ஒண்ணு இல்ல மாமா, நான் நல்லதானே இருக்கேன். இங்க யாராவது இப்ப அழுதாங்க? என்னடி மரட்டு பயல. எதுக்குடி? தூக்கிட்டு போங்க. தோட
தோல்ல வச்சுதான் தூக்கிட்டு போனோம். ஆமாடா, புள்ளைய தோல்ல வச்சுதான் தூக்கிட்டு போனோம். தோல் என்ன, தலையில வச்சு தூக்கிட்டு போறேன். கொன்னுருவேன். உன்னை தலையில வச்சு தண்டி தூக்கிட்டு போவேன். பொண்ணு வேண்டாம். ஆமா, விட்டுருவாங்க பாரு. தலையில வச்சுதான் தூக்குவேன், ஆனா அங்கங்க கைப்படும், பாத்துக்க. சீ, இதுக்கு மேல வாங்கி நின்னோம். அவஸ்தையே இல்ல. லவ் பண்ணி எவ்வளவு நாளைக்கு ஆகுது, அதனால இன்னைக்கு உன்னை தூக்கிட்டு போவேன், ஆனா அங்கங்க கைப்படும், பாத்துக்க. கொன்னது குரங்கு. குரங்கு குரங்கு. வாயும் புலிடி, முரட்டுக்கால.